ஸ்பெஞ்சல் புயல் காரணமாக விழுப்புரம் மாவட்டம் கடுமையான பாதிப்புகளை சந்தித்தது. இந்நிலையில் அப்பகுதியில் வெள்ள நிவாரண நிதி வழங்காததை கண்டித்து அப்பகுதி மக்கள் கொட்டும் மழையில் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சிவபிரகாசம். வணக்கம், விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் ஆனந்தி. விழுப்புரம் மாவட்டத்தில் ஸ்பெஞ்சல் புயல் கடந்த 30ஆம் தேதி பயங்கரமாக தாக்கியது. இதன் காரணமாக விழுப்புரம் மாவட்டத்தில் வரலாறு காணாத அளவிற்கு மழை கொட்டி தீர்த்தது. விழுப்புரம் மாவட்டத்தை புரட்டி போடும் அளவிற்கு கொட்டி தீர்த்த அதீத கனமழை காரணமாக பல்வேறு இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு ஆயிரக்கணக்கான வீடுகளில் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலம் பாதிக்கப்பட்டது. இந்த நிலையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வீடுகளில் வசித்து வரும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு தலா 2000 ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்தது. அதன் அடிப்படையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டு 2000 ரூபாய் நிவாரண நிதி வழங்கப்பட்டு வருகிறது. இதில் வெள்ளத்தால் பாதிக்கப்படாத இடங்களில் உள்ள வீடுகளுக்கு 2000 ரூபாய் வழங்கப்படுவதாகவும், அதே சமயம் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வீடுகளில் வசித்து வரும் மக்களுக்கு 2000 ரூபாய் நிவாரணம் வழங்கப்படவில்லை என ஒரு குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த நிலையில் விழுப்புரம் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் நடைபெற்று வரும் இந்த குளறுபடி காரணமாக கொதிப்படைந்த மக்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என போராடி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக விழுப்புரம் நகராட்சிக்குட்பட்ட 18வது வார்டு, ஹவுஸ் ரோடு, கல்லூரி சாலை, மேட்டு தெரு, ஈபி காலனி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வசித்து வரும் மக்களுக்கு 2000 நிவாரணம் நிதி வழங்காததால் ஆத்திரமடைந்த அந்த மக்கள் இன்று விழுப்புரம் புதுச்சேரி சாலையில், அதாவது அந்த மாதா கோயில் அருகே உள்ள அந்த சாலையில் திமுக அரசை கண்டித்தும், மேலும் எங்களுக்கு நிவாரண உதவி உடனடியாக வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கொட்டு மழையில் தற்போது சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்து தகவல் அறிந்த போலீசார் அவர்களிடம் தற்போது பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். உடனடியாக எங்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என அந்த மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆனந்தி, இதனால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சிவபிரகாசம்.